சகோதரர் பிரேம்க்கு மிக்க நன்றி மற்றும் அன்பு சகோதரர் ஆபிரகாமுடைய ஜபத்துக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான தூத்துக்குடி, நாகர்கோயில், திருநெல்வேலி, மார்த்தாண்டம், தென்காசி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, சபை பரிசுத்தவான்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். நம்ம முதலாம் வால்யூமுடைய நம்மளுடைய படிப்பு, தியானம், ஆராய்ச்சி, ரீடிங் மற்றும் அதோட இருக்கிற ஸ்டடி தேவ கிருபையில இது வரைக்கும் 3 வகுப்புகள் ஆயிட்டுக்குது. ஆரம்ப வகுப்புகள் நம்ம ஞாபகம் வைக்கணும். இந்த முதலாவது வால்யூம் பற்றி கூட நம்ம ஞாபகம் வைக்கணும். இது எழுதப்பட்டு இருந்துச்சு 1886. அந்த 1886 வருஷம் அதுக்கு முன்னாடி சகோதரர் ரசல் இது எழுதும் போது நம்ம ஞாபகம் வைக்கணும். அப்பதான் ஆரம்பிக்கிறது லவோதிக்கேயா சபை. பைபிள் ஸ்டூடெண்ட் சொன்னானா அவ்வளவு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இல்ல. சகோதரர் ரசல் மற்றும் சில சகோதரர்கள் இருந்தாங்க. அவரு ஆரம்பிக்கிறார் ஒரு பெரிய ஊழியம், 7ஆம் சபையோட இருக்கிற பெரிய ஊழியம். அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவர் எழுதுறார் இந்த முதல் வால்யூம், ஃபர்ஸ்ட் வால்யூம். இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அவரு அறிமுகம் கொடுக்கிறார். தேவனுடைய வசனத்துக்குள்ள இருக்கிற ஒரு வெளிச்சம் ஏதோ தனிப்பட்ட வகையில ஒவ்வொரு கிறிஸ்தவர், ஒவ்வொரு பசி தாகம் இருக்கிற விசுவாசி அவரை தேடணும். எப்படி அது தேடணும், அந்த விஷயங்கள் எடுத்து பேசின் வராதான் இங்க நாம பார்க்கிறோம். அந்த வகையில நம்ம சில பேஜஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம தொடரலாம். நம்ம பேஜ் நம்பர் தமிழ்ல சகோதரி தான் தெரியும் நான் நினைக்கிறேன். நான் கண்டினியூ பண்ண சொல்றேன். சிஸ்டர் பில்பெட் ராணி, நீங்க தான் இன்னைக்கு வாசிக்கிறீங்களா இல்லாட்டி வேற யார் சகோதரி? படிக்கவா? படிங்க சிஸ்டர். வாசிக்க வேண்டிய பக்கம் 9, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். உண்மையாகவே இது கவலை அளிக்கும் விபரத்தை படமே. இப்படத்தில் விக்கிரக ஆராதனைக்காரரையும் முகமதியரையும் யூதரையும் பல வகையான கோடுகள் மூலம் வித்தியாசப்படுத்தி இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை பற்றி முழுமையான அறியாமையில் இருக்கிறார்கள். இருளில் இருக்கும் கிறிஸ்தவர்களின் தொகை ஓரளவாய் குறைத்து காண்பிக்கப்பட்டிருப்பதாக சிலர் எண்ணலாம். ஆனால் அவ்வாறு அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம். பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தை எவ்வளவாக மேன்மைப்படுத்தி பேசக்கூடுமோ அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 11 கோடியே 60 லட்சம் புராட்டஸ்டன்ட் சொல்லப்பட்டது. உண்மையான தொகைக்கு அதிகமானதாகும். 1 கோடியே 60 லட்சம் பேர் மாத்திரமே பல சபைகளில் அங்கமாயிருக்கிற வாலிப பருவத்தை உடையவர்கள். மேலும் கிறிஸ்துவில் பரிசுத்தமாக்கப்பட்ட மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற சிறு மந்தையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் 10 லட்சம் என்று சொல்வதற்கு கூட நாம் அஞ்சுகிறோம். மன்னிக்கணும், ஏன்னா பெரிய பேராகிராஃப் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பீஸா பண்ணணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை ஞாபகம் வைக்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு பேராக்கு பிற்பாடு நம்ம அதை சுருக்கிட்டு பேசும்போது அந்த சம்பந்தப்பட்ட பேரா மேல நீங்க எந்த வேணும் கேள்வி கருத்து நீங்க வெளிப்படலாம். நீங்க அன்மியூட் பண்ணி உங்க கையை காமிச்சிட்டு நீங்க பேசலாம். அது விஷயம் இந்த கிளாஸ்ல எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து உனக்கு எல்லாருக்கும் நினைவு கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இங்க சகோதரர் ரசல் அந்த காலத்தோட இருக்கிற ஒரு சார்ட், ஒரு கிராஃபிக் சார்ட்ல காமிச்சிருக்கிறார். அந்த நேரத்தோடைய இருக்கிற உலகத்துல 1886 இருக்கிற உலகத்துல எத்தனை பேரு கிறிஸ்தவர்களா இருந்தாங்க? 3இல் 1 பங்கு இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் உலகத்துல தான் இங்க பார்க்கிறோம். அந்த நேரத்துல ஒரு 32%, 32%. அந்த கிறிஸ்தவர்கள் பத்தி பேசும்போது சொல்றாரு, அதிகமா இவங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவர்கள் அளவுல தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த கணக்குல யார் யார் வருதுன்னா நிறைய குழந்தைகள் வருது, நிறைய கம்மி 18 வயசுக்கு கம்மி இருக்கிறவங்க எல்லாம் கணக்குல வருது இந்த இருக்கிற 3இல் 1 பங்கு.
சோ அப்போ என்ன சொல்றாரு, இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றேன்னா 10,00,000 10,00,000 புது சிருஷ்டி ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி சொல்றது கூட இது ரொம்ப ரொம்ப அதிகமான இருக்கிற கணக்கு நாங்க பேசிக்கிறோம். இந்த இந்த விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நேரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பேரால இப்போ ஞாபகம் வைக்கணும். இது அவர் பேசியிருக்கிறார் 1886. இது அந்த நேரத்துல தான் அவர் ஆரம்பிக்கிறார் இந்த முதல் வால்யூம். இது போவோம் எல்லாம் பேர் கிறிஸ்து மண்டலத்துக்கு ஒரு விதை போல ஒரு சீடு மாதிரி இப்போ இந்த கண்ணோட்டத்துல அவர் எழுதியிருக்கிறார். இப்போ சகோதர சகோதரிகள் யாருக்கு ஏதாவது கேள்வி எதுனா நீங்க கேட்கலாம். வணக்கம் ஒரு கேள்வி சகோதரர் கனிராஜ். அதுல கடைசியில கிறிஸ்துவின் பரிசுத்தமாக்கப்பட்ட, அதாவது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற சிறுமந்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் 10,00,000 பேர்னு சொல்லியிருக்காங்க. அது 1886 அந்த ஒரு வருடத்துல உள்ள கால கணக்கா அல்லது? இல்ல நல்ல கேள்வி. ஆக்சுவலி நோட் பண்ண அவர் சொல்றாரு, இந்த 10,00,000 நான் ரொம்ப அதிகமா பேசின்கிற கூட சொல்றேன். இந்த 10,00,000 கணக்கு இது ரொம்ப அதிகமா பேசின்கிற இது அவர் வேற அந்த டைம்ல என்ன சொல்றாருன்னா, அந்த சிறுமந்தை அந்த சிறுமந்தை கூட சொல்லும்போது ஒருவேளை அவர் பேசின்கிறார் அந்த புது சிருஷ்டி ஒரு சிறுமந்தையுடைய பார்வையில தான் அப்ப பேசின்கிறாரு. அந்த சிறுமந்தை ஒரு புது சிருஷ்டியின் பார்வையில சொல்லும் போது இது எங்கிருந்து வராங்கன்னா 6ஆம் சபை காலகட்டத்துடைய ஓவர்லாப். இப்ப 6ஆம் சபை காலகட்டத்துல அந்த மில்லர் மூவ்மெண்ட்ல இருந்து இருக்கிற விசுவாசிகள், அங்க இருக்கிற புது சிருஷ்டிகள், அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாம் இந்த கணக்குல வருது சகோதரர். தேங்க்யூ இன்னொரு கேள்வி அது இப்ப 2025 வரை கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்க 1886 இருந்து? 1886 இருந்து சகோதரர் ரசல் இங்க வெறும் யூகம் பண்ணிக்கிறாரு. அந்த யூகம் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை நம்ம நோட் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அவரு புது சிருஷ்டி ஒரு சிறுமந்தை பார்வையில பேசிக்கிறார். அவர் ஆக்சுவலி ஒரு சிறுமந்தை அர்த்தத்துல அவர் சொல்ல எனக்கு எப்படி சொல்றாருன்னா, இந்த புது சிருஷ்டியே ஒரு சிறு மந்தையா இருக்கிறாங்க கணக்குல பார்க்கும்போது. ஆனா நாங்க சிறுமந்தை எப்படி இருக்குன்னா உண்மை உள்ளவர் 1,44,000. இது ரெண்டு நீங்க தயவு செய்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மற்ற சகோதர சகோதரிகள் கூட நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி பேசலாம். அதுக்கு ஃபுல் உரிமை இருக்கு. இந்த கண்ணோட்டம் எந்த கண்ணோட்டத்துல சகோதரர் ரசல் பேசுகிறாரு, அந்த சிறுமந்தை 1,44,000 கணக்கு இல்ல, மாறாக அது புது சிருஷ்டி அவர் பேசுகிறாரு. அந்த யூகத்துல ஒரு பெரிய கணக்குல பேசுகிற சொல்ற இது வாய்ப்பே இல்லை. ஆனா சொல்றோம் இந்த விஷயம். இந்த காரியத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? நாங்க முன் போகலாமா? ஓகேங்க சார். சரி, தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்க. சிஸ்டர் பில்பெட்ரானி. பக்கம் 11 ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து படிக்கிறேன். கிறிஸ்தவ சபையின் அங்கங்கள் என கணக்கிடப்படுவோருள் மீதியானவர்கள் சிறுவர்கள், குழந்தைகளும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஐரோப்பா தேசங்களில் சிறு குழந்தைகள் கூட சபையின் அங்கங்கள் என கணக்கிடப்பட்டு வருகிறார்கள். அடுத்த பேர ஒரு சின்ன பேர. இப்படத்தில் ஜனங்களின் மேலுள்ள இருளை காண்பித்த போதிலும் இதுவே உச்சகட்ட இருள் என்று கூற முடியாது. இதை காட்டிலும் அதிகமான இருள் உண்டு. எவ்வாறெனில் இங்கு காண்பிக்கப்பட்ட படம் தற்கால சந்ததிகளை பற்றி மட்டுமே காண்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6000 வருடங்களில் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு பின் நூற்றாண்டுகளாக ஏறத்தாழ எல்லா மனிதரும் அறியாமையிலும் பாவத்திலும் மூடப்பட்டிருந்ததை
கருத்திற்கொள்ளும் போது எப்படிப்பட்ட இருள் ஆட்கொண்டிருக்கிறது. பொதுவாக நோக்கினால் கூட இது உண்மையாகவே பயங்கரமாய் இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். அப்போ இங்க என்ன பேசியிருக்கிறாருன்னா நம்ம பாக்குறோம்னா அவர் சொல்றாரு, இப்ப பாருங்க நம்ம ஒரு சார்ட் பார்த்திருக்கிறோம், 1886 பார்வையில பார்த்திருக்கிறோம், கிறிஸ்தவர்களுடைய கணக்கு பார்த்திருக்கிறோம், 1/3 நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு கணக்கு கூட அது நம்ம பார்த்தோம் அந்த நபர்கள் எவ்வளோ. ஆனா ஞாபகம் வைக்கணும், இந்த நபர்களுடைய கணக்கு எடுக்கும்போது விசேஷமாய் ரோமன் கேத்தலிக் உடைய கணக்குல வரனா எல்லா குழந்தைகள் யார் யார் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அவங்க எல்லாம் வருது இந்த கணக்குல. இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம பார்த்தோம். இருந்தாலும் கூட இப்போ இவ்வளவுலாம் எக்ஸ்ட்ரா கணக்கு இப்படிப்பட்ட கணக்கு எடுத்துட்டு இருந்தா கூட உலகத்துல 1/3 தான் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் காமிக்குது. ஆனா இது நம்ம ஞாபகம் வைக்கணும், ஒரு 6000 வருடம் காலம் மனிதன் இந்த பூமியில இருந்துட்டு இருக்காங்க. இது வெறும் ஒரு 2000 வருஷம் முடி இருக்கிற சுவிசேஷ யுகத்தோடைய அந்த சுவிசேஷ யுகத்தோடைய இருக்கிற இந்த சமயம் கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷம் பிற்பாடு இந்த சமயம் 1886 பார்த்துங்கிற பார்வையை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒருவேளை திரும்பி பார்த்தா அந்த கம்ப்ளீட்டா அந்த 6000 வருஷம் காலம் பார்த்தானா எத்தனை பேர் வந்து தேவன் பத்தி தெரியும்னு கேட்டோம்னா ரொம்ப இருளான காட்சியே வெளிப்படுது. ரொம்ப இருளான காட்சி, பயங்கர பெரும்பான்மையில ஜனங்களுக்கு வந்து தேவனுக்கு சுத்தமா அறிமுகமே இல்லை. யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? பக்கம் 11 செகண்ட் பேராகிராஃப். ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட ஒரே நாமத்தை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்களும் சில பரிசுத்தவான்கள் தவிர 11 கோடியே 60 லட்சம் புராட்டஸ்டன்ட்களும் நேராக நித்திய வேதனை ஸ்தலத்துக்கு போகும் பாதையில் செல்கிறார்கள் என இன்றைய கிறிஸ்தவருடைய பல்வேறு விசுவாச கோட்பாடுகள் போதிக்கிறது. இவ்வாறு விசுவாசிக்கிறவர்கள் இவ்வயத்தினாலேயே மிஷனரி ஊழியங்களை அதிகமாக செய்ய முயற்சி எடுப்பது நமக்கு ஆச்சரியம் அல்ல. ஆனால் அவ்விஷயத்தில் அவர்களே அதிகமான வைராக்கியம் இல்லாதவர்களாய் இருப்பதும் ஆச்சரியமாக உள்ளது. இவ்விதமாய் விசுவாசிப்பது மெய்யாகவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இல்லாமல் செய்வதுடன் வாழ்க்கையின் எதிர்கால பிரகாசமான நம்பிக்கையை இருளில் மூழ்கடிக்க செய்கிறதா இருக்கிறது. இங்க வந்து பிரதர் வந்து பேசின்கிறாரு, பேர் கிறிஸ்து மண்டலத்துல அவங்களுடைய போதிக்கிற போதனையில ஒரே நாமம் இருக்குது ரட்சிப் வாங்கறதுக்கு. இதுதான் தவறான பயன்படுத்துதல், தவறான புரிதல். அப்போஸ்தலர் புஸ்தகத்துடைய 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12. சிஸ்டர், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். சாரி பிரதர், ஒரு நிமிஷம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் வசனம் 12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இந்த வசனம் வந்து சொல்லுது அவருடைய நாமம், இயேசுவின் நாமம் இல்லாமல் இந்த முழு மனுக்குலத்துல ரட்சிக்கப்படுறது வேற நாமமே கிடையாது. ஆனா இந்த வசனம் என்ன சொல்றது இல்ல,
இந்த வசனம் சொல்றது இல்ல, அந்த இருக்கிற ரட்சிக்கப்படுற தேவனுடைய ரட்சிக்கப்படுற திட்டத்துல 2 ரட்சிப்பு இருக்குது. 2 யுகத்துல அந்த ரட்சிப்பு வெளிப்படும். 2 விதமான விதத்துல வெளிப்படும் இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா வேதம் எப்படி எழுதிருக்குது? இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும். இந்த வசனம் மட்டும் வாசித்தா என்ன முடிவுக்கு போயிட்டாங்கன்னா, இப்போ தான் அந்த வாய்ப்பு. சாகறதுக்கு முன்னே இயேசு ஏற்றுக்கொள்ளணும். சாகறதுக்கு முன்னே இயேசு பத்தி தெரியணும். இயேசு கிறிஸ்து பத்தி தெரியலனா, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கலனா ரட்சிக்கப்படுறது வாய்ப்பில்ல. எல்லாரும் நித்திய வேதனை நரகத்துக்கு தான் போவாங்க. இது ஒரு தவறான புரிதல். நெக்ஸ்ட் வசனம் தவறான புரிதல் வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20. மத்தேயு 28வது அதிகாரம் வசனம் 19, 20. வசனம் 19 மற்றும் 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மறுபடியும் இந்த வசனம் அப்படி இதே வசனம் மட்டும் வாசித்தா இது என்ன சொல்லின்னு வருதுன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில அவர் பரலோக ஏறி போகிறதுக்கு நேரத்துல அவர் என்ன ஒரு வேலை கொடுக்கிறார் அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்குன்னா, நீங்க எருசலேம்ல இருந்து முதல் கொண்டு யூதேயா, பின்பு சமாரியா, முழு இஸ்ராயல், அப்புறம் நீ உலகம் முடிவு பரியந்தம் வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணணும்? நீங்க எல்லாரும் சீஷர்களை ஆக்கி. இப்படிதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் சீஷர் ஆக்கணும். ஆனா இந்த வசனம் என்ன சொல்றது இல்ல, ஒவ்வொரு பாஷையில இருந்து, ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து, ஒவ்வொரு ஜனத்துல இருந்து தேவன் அழைக்கப்பட்டவர்கள் எவனோ அவங்க மட்டும் இந்த வெளிச்சத்துக்கு வருவாங்க. அந்த நேரத்துல அந்த 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 அறிவு, அந்த சத்தியம் இந்த வசனத்துல இல்லை. ஏன்னா இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும். இப்படி இந்த வசனங்கள் உடைய குறைவான அறிவுல, குறைவான புரிதல்ல பேர் கிறிஸ்து மண்டலத்தை இந்த விஷயத்தை தப்பா புரிஞ்சு, தப்பா போதித்து, இப்போ என்ன நிலைமை இருக்குதுன்னா, எல்லாம் பெரும்பான்மையில மனுக்குலம் ரட்சிக்கப்படாத ஒரு நரகத்தின் நிலைக்கு போறாங்க. பிரதர் எழுதுறாரு, இப்படி எல்லாம் இருக்கிற விஷயம் உண்மையா இருக்கு விசுவாசித்தா எப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் வருது ராத்திரியில? ஏன்னா எந்த விதமான அக்கறை இல்லையா முழு மனுக்குலத்துக்கு? எப்படி ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ பிரதர் சிஸ்டர்ஸ் உங்களுடைய கேள்வி. விஷயங்கள் வேற சுலபமா இருக்குது போல தெரியுது. நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அல்லது புரிதலுக்கு கஷ்டம் இருக்குதோ எதுவுமே இல்லை இல்லைங்களா? தொடரலாம். பக்கம் 11 கடைசி பேராகிராஃப். இவ்விஷயத்தில் அஞ்ஞானிகளின் முடிவை பற்றி நாம் தவறாக சொல்லவில்லை என்று வரைபடத்தின் மூலம் காண்பிக்க அந்நிய மிஷனரிகளுக்கான மௌன வேண்டுகோள் என்னும் பிரதியிலிருந்து எடுத்துரைக்கின்றோம். உலகில் நாள் ஒன்றுக்கு 1,00,000 வீதம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிற வேளையில் மற்ற எல்லா தேசங்களிலும் இருக்கிற மாபெரும் ஜனக்கூட்டமாகிய 100 கோடி பேர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கிற வரியோடு முடிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அதே விஷயம் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இந்த தவறான புரிதல்ல அவங்க வெளிப்படுறாங்க ஒரு வேண்டுதல் பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில அந்த காலகட்டத்துல
ஜனங்கள்ல உலகத்துல பார்க்கும்போது பாருங்க, அப்போஸ்தலர் 4:12 பிரகாரமாக அந்த ஒரே நாமம் வானத்துக்கு பரலோகத்துக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்குது, வானத்துக்கு கீழே கொடுக்கப்பட்டது. எங்கே ரட்சிப்பு இருக்குது? கிறிஸ்து இயேசு. இப்ப அந்த நாமம் தெரியாம கிட்டத்தட்ட லட்சம் ஜனங்கள் ஒவ்வொரு நாளே செத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் செத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம இன்னும் வைராக்கியமா அந்த அந்த வேலை போய் பண்ணோம். கர்த்தர் இயேசு பத்தி எல்லார்கிட்ட போய் சொல்லணும். இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நீங்க எல்லாம் ஞாபகம் வந்து இருக்குது உங்களுடைய முன்ன பேர் கிறிஸ்தவருடைய இருக்கிற நாட்கள் இல்லைங்களா? முன்ன பேர் கிறிஸ்தவருடைய நாட்களுடைய இருக்கிற நோக்கம் இதுதான் இருந்துச்சு. ரட்சிக்கப்படணும், அநேகருக்கு ரட்சிக்கப்படணும், அநேக பிரயாசம் பண்ணோம், நாங்களே போனோம், இல்லாட்டி நம்ம பணம் கொடுத்துட்டு அந்த போகிறவர்களுக்கு என்ன பண்ணோம்? உதவி பண்ணோம். இந்த காரியத்தை இங்கே சகோதரர் எழுதியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாருக்கு ஏதாவது கருத்து இருக்கா? உங்களுடைய நேரம் இப்போ. என்னுடைய தமிழ் புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த சிரமம் இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இல்ல பிரதர், எந்த கஷ்டமும் இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். தொடரலாமா அடுத்து? பக்கம் 12 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மனித கொள்கையின்படி பார்த்தால் இது கவலை அளித்தாலும் தேவ வசனமானது இது குறித்து ஒரு பிரகாசமான கண்ணோட்டத்தை தருகிறதை இப்புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். தேவ வார்த்தையின்படி போதிக்கப்படும் போது தேவனுடைய மாபெரும் ரட்சிப்பின் திட்டம் ஒருபோதும் இம்மாதிரியான தோல்வியை அடைந்துவிடும் என்று நாம் நம்ப முடியாது. குழப்பத்திலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் தற்கால நிலைமையை பற்றியும் அதிலிருந்து விடுதலை பற்றியும் ஏசாயா 60வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் அதாவது அஞ்ஞானிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என வாசிக்கும் போது அவர் தெளிவடைந்து ஆறுதல் அடையக்கூடும். இத்தீர்க்க தரிசனத்தில் காரிருளுக்கு பதிலாக வாக்குத்தத்த வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள், பூமியின் எல்லா ஜனங்களும் வருவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க வாசிக்கிற ஸ்பீட் ஓகேயா இல்லாட்டி இன்னும் ஸ்லோவா போகணுமா? நீங்க கூட சொல்லலாம். இந்த விஷயத்தை நாம பார்க்கும்போது இந்த இடத்துல பிரதர் எழுதின் போறாரு. சரி, இப்படி தவறான புரிதல்ல பேர் கிறிஸ்து மண்டலத்தில் இருக்கிறதுனால அவங்க ஒரு தவறான நோக்கத்துக்கு அவங்க ஊழியங்களை பண்றாங்க. அவங்க ஒரு தவறான உபதேசம் ஜனங்கள் மத்தியில பரவி வைக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னென்றால், தேவனுடைய வேதத்துல போய் நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி வேதம் சொல்றது இல்ல. மாறாக வேதம் சொல்லுது, ஆமா இந்த உலகத்துல இப்ப முழு இருள் தான். அதாவது தேவன் பற்றியான அறிவே இல்லவே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயம் தேவனுடைய திட்டத்துல இருக்குது. எப்போ இந்த இருள் நீக்கப்படும், இஸ்ரேல்ல இருந்து முதல் கொண்டு ஜனங்கள் தேவனுடைய இருக்கிற வெளிச்சத்துல வருவாங்க. அது மாத்திரம் இல்ல, புறஜாதி தேசங்கள் அனைவரும் தேவனுடைய வெளிச்சத்துல வருவாங்க. இது வேதம் இது எழுதும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு இது ஒரு மிகப்பெரிய தெளிவான விஷயம் வேதம் சாட்சி கொடுக்குது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. ஏசாயா 60வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த காரியத்தை ரொம்ப பெரிய ஆச்சரியமான சாட்சி வேதம் சொல்லுது. இப்படி ரட்சிப்பின் விஷயத்தை பார்க்கும்போது வேதத்தோடைய சாட்சி வேற,
பேர் கிறிஸ்து மண்டலத்துடைய ஊழியக்காரங்களுடைய சாட்சி வேற. யாராவது கேள்விகள், கருத்து இருக்கா? பேசலாம். தொடரலாமா? பக்கம் 12 கடைசி பேராகிராஃப். இவ்வுலகில் அறியாமை இருள் நீடிப்பதும் சத்தியம் தீவிரமாக பரவாததும் கிறிஸ்தவர்களுக்கும் ரகசியமாய் இருந்ததும் அல்லாமல் உலகம் அதன் தீமையை உணர்ந்து அனுபவித்து வந்தது. எகிப்தின் மேல் வந்த காரிருளை போன்று இவ்வுலகமும் அதே காரிருளில் மூடியிருப்பது நன்கு உணர முடிகிறது. இதை நிரூபிக்க பிலதெல்பியா பத்திரிகையிலிருந்து எடுக்கப்பட்ட பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். ஒன்றுக்கொன்று விரோதமான கிறிஸ்தவ கொள்கைகளால் தீவிரப்படுத்தப்பட்ட சந்தேகம் மற்றும் குழப்பம் ஒரு எழுத்தாளரின் மனதை விட்டு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் தெய்வீக சத்திய கதிர்களால் நீங்காததால் பின்வருமாறு எழுதுகிறார். இந்த சகோதரர் எழுதியிருக்கிறாரு, தேவனுடைய வசனத்தின் வெளிச்சம், அதாவது சத்தியம், உண்மை ஒரு பெரிய ரகசியமா இருக்கிறது. எப்போ எழுதிருக்கிறான்னா, இது 1886. இது பெரிய ரகசியமா இருக்குது. சபைக்கு கூட இது ரகசியமா இருக்குது. நல்ல நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அந்த நேரத்துல ரகசியமா இருக்குது. உலகத்திலே ஒரு உணர்ற மாதிரி அளவுக்கு அந்த இருள் அவங்க அனுபவிக்கிறாங்க. இது நிரூபிக்கிறதுக்கு இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பிலடெல்பியா ஒரு பத்திரிகையில இருந்து ஒரு கிறிஸ்தவர், ஒரு நல்ல கிறிஸ்தவர் அவர் ஒரு கவிதை எழுதின்கிறார். அந்த கவிதையில அவரு ஜீவன் பத்தி, ஜீவனுடைய இருக்கிற இப்ப நிலை பத்தி தேவன் கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது ஒரு கவிதை எழுதுறார். இப்ப இந்த கவிதை அவரு வேதத்தோடைய இருக்கிற வெளிச்சம், வேதத்தோடைய இருக்கிற புரிதல் இல்லாம, அதாவது ஏன்னா அது ஒரு ரகசியம் இல்லாம அந்த கவிதை எழுதின்கிறார். சோ இது ஒரு கவிதை இப்போ சிஸ்டர் வாசிப்பாங்க. ஆனா அந்த கவிதையின் வார்த்தைகள் 7ஆம் தூதனு அந்த வார்த்தைகள் மட்டும் மாத்தி, சத்தியத்தை வச்சு மாத்தி மறுபடியும் கீழே அவரு எழுதுறார். சோ ஒரு கவிதை இந்த இருக்கிற பிலடெல்பியா பத்திரிகையிலிருந்து ஒரு கிறிஸ்தவர் எழுதின்கிறாரு, தேவன் கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்றாரு மனிதனுக்காக, ரட்சிப்புக்காக. ஆனா நெக்ஸ்ட் கீழே பிரதர் ரசல் அது எடுத்து அது ஒவ்வொரு வரியில அந்த வார்த்தைகள்ல சத்தியமே வச்சு அவரு எழுதுறார். சோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 விதமான கவிதை இப்போ வாசிக்க போகுது. ஒன்னு அந்த உலகத்தான் அந்த கிறிஸ்தவர் அவர் எழுதுறார் ஒரு கவிதை. அவர் சுத்த மனசாட்சியில விண்ணப்பம் பண்றார் தேவன் கிட்ட. ஆனா சத்தியம் இல்ல. 2வது 7ஆம் தூதன் அதே கவிதை எழுது மாற்றுதல் பண்ணி அவரே எழுதுறார் அந்த கவிதை. சிஸ்டர் ஃபர்ஸ்ட் அந்த கவிதை வாசிங்க, அப்புறமா பிரதர் ரசல் மாற்றுதல் பண்ணிட்டு இருக்கிற கவிதை நீங்க எழுதலாம், நீங்க வாசிக்கலாம். பக்கம் 13 கவிதை பகுதி. ஜீவன் மாபெரும் ரகசியம், யாரால் விளக்க முடியும்? அற்பமான இக்களிமண்ணில் தேவன் எதை விரும்புகிறார்? ஆற்றலும் திறனும் வாய்ந்த தம் கரத்தின் கிரியையால் உருவாக்கினாரே. மனம், பொருள், இருதயம், உறுதியான சித்தமும் கொண்டு பிறக்க செய்தாலும் ஏன் நிச்சயமான மரணத்தை அடைய நேரிடுகிறது? விரைவாய் சென்ற அந்த உயிர் மூச்சு எங்கே? எண்ணிலடங்கா மனிதர்களில் வாழ்ந்து துன்பப்பட்டு மரித்தவர்களில் ஒருவராவது திரும்பி வந்து அந்த மாபெரும் திட்டத்தை சொன்னது இல்லை. மரணத்திற்கு பின்பு உள்ள அந்த நம் எதிர்காலத்தை தேவனே உங்களை வேண்டுகிறோம். எங்களை வழிநடத்த சில புதிய ஒளிக்கதிர்களை வீச செய்யும். அது வெறும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அல்ல, மாறாக
தெளிவாய் தெரியும்படியாக. இரவின் இருள் மேகங்களை எங்களை விட்டு அகற்றும். சந்தேகம், திகில், பயத்தின் நடுக்கம் எங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கும் இந்த எண்ணத்தையும், இந்த அமைதியற்ற மனதை அலைக்கழிக்கும் மோதலும் சச்சரவு உண்டாகும் பல்வேறு பிரிவுகளையும் பள்ளிகளையும் அதன் கொள்கைகளையும் அகற்றும். அவர்கள் கொள்கைகளை நியாயப்படுத்தி விலங்கிடுகிறார்கள். ஆனால் நாங்களோ நீர் இருக்கிற வண்ணமாகவே உம்மை அறிய வாஞ்சிக்கிறோம். உம்மோடே தங்கி தாபரிக்கவும், உம் திட்டத்திலும் முடிவில்லா சிருஷ்டிகரிடத்திலும் மனிதரிடத்திலும் எங்கள் பங்கை நிறைவேற்ற ஆசிக்கிறோம். எங்கள் கண்களை மறைக்கும் திரையை நீக்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று மீண்டும் கட்டளையிடும். அறியப்படாதிருப்பதை நாங்கள் இருளில் தேடுகிறோம். உமது சிங்காசனத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். கொஞ்சம் யோசி பாருங்க அன்பு சகோதர சகோதரிகள், இந்த கவிதையில சுத்த மனசுல, சுத்த மனசாட்சியில இவர் எழுதுறார், விசாரிக்கிறார், தேடுறார், விண்ணப்பம் பண்றார் தேவன் கிட்ட. உங்களுடைய வெளிச்சம் காமி, நம்மளுடைய ஜீவிக்கிற நோக்கம் காமி, உங்களுடைய வெளிச்சத்தின் வழி நம்மளுக்கு காமிங்க. நம்ம இருட்டுல இருக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, என்னதான் அர்த்தம் இந்த வாழ்க்கை. ஆனா பாருங்க, 7ஆம் தூதன் அவருடைய வெளிச்சம் அடைதல்ல, இதுல தெரியுது எவ்வளவு பெரிய அந்த பரிசுத்த ஆவி அவர் மேல இருந்தது, அவர் வழியாய் வெளிப்படுது. இப்போ இந்த ஒரு இருக்கிற கவிதை எடுத்துட்டு இந்த கவிதையில அவர் பதில் வைக்கிறார். ஒவ்வொரு வரியில நல்லா நோட் பண்ண, ஒவ்வொரு வரியில அவர் அந்த சத்தியத்தின் பதில வச்சுட்டே வரார். இப்ப நீங்க கேளுங்க சிஸ்டர், மெதுவா வாசிப்பாங்க. வாய்ப்பு இருந்தா உங்ககிட்ட 6ஆம் வால்யூம் திறந்துட்டு இருந்தானா நீங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எப்படி இந்த விஷயம் வெளிப்படுது. சிஸ்டர் பக்கம் 14. இதற்கு நாம் தரும் மறுமொழி. முத்திரையிடப்படாத ஜீவனுக்கான ரகசியம் விரைவில் வெளிப்படும். தேவன் இந்த அற்ப களிமண்ணிற்குள் என்ன மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். தம் கை வேலைப்பாட்டின் ஆற்றலால் உருவாக்கி தம் சித்தத்தை சாயலாக முத்திரையிட்டாரே. மரிப்பதற்காக நாம் பிறக்கவில்லை. பூமியிலிருந்து இதே பூமிக்கு உயிர்த்தெழும் போது சாபத்தை வென்றவர்கள் ஆவோம். வல்லமையுள்ள சேனைகளிலிருந்து வந்த ஒருவர் அதிகமாய் துன்பப்பட்டு ஜீவித்து மரித்தாரே. உயிர்த்தெழுந்து தேவனது மாபெரும் ஏற்பாட்டை நிரூபித்தாரே. ஆகவே அந்த எதிர்காலம் நம்முடையதாகிறது. அவரது வசனம் இந்த புதிய ஒளிக்கதிரை வெளியரங்கம் ஆக்குகிறது. நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து வழி நடத்துகிறது. தற்போது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டாலும் நிச்சயமாய் கரிசித்தே நடக்கிறோம். இரவின் இருண்ட மேகங்களை அகற்றி சந்தேகம், திகில், பயத்தின் அகோரம் நம் ஆசீர்வாதங்களை தடுக்கும் எண்ணங்களையும், சச்சரவு உண்டாக்கும் பிரிவுகளையும் பள்ளிகளையும் அவர்களது போதகங்களை நியாயப்படுத்தும் கட்டளைகளையும் அகற்றுகிறீர். உம்மை இருக்கிற வண்ணமாகவே தேடவும் கற்றறியவும் செய்கிறீர். நாங்கள் உம்மிடமே தங்கி இருக்கவும் உம் அற்புத திட்டத்தையும் நித்திய சிருஷ்டிகராகிய உமக்கும் மனிதருக்கும் எங்களது பங்கை ஆற்றுவோம். பரலோக வெளிச்சத்தில் நடப்பவர்க்கு அனைத்தையும் வெளிப்படுத்தி மூடியிருக்கும் திரையை நீக்குகிறோம். யுகாயோங்களுக்கும் மறைக்கப்பட்டு தற்போது வெளியாக்கப்பட்டு வருகிற அவருடைய சிங்காசனத்தின் மகிமையுள்ள ரகசியம் இதுவே. எவ்வளவு ஆச்சரியமா பாருங்க. மீண்டும் மீண்டும் இந்த 2 இருக்கிற கவிதை வாசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சத்தின் வெளிப்படுது. 7ஆம் தூதனுடைய இருக்கிற எழுத்துக்கள் வழியாய். இது 1886. நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் 2025.
தயவுசெய்து நீங்க 1886 பின் போயிட்டு அந்த பார்வையில இருந்து பாருங்க. எப்படி இந்த விஷயம், எப்படி இந்த காரியம், எப்படி அசைந்துட்டு இருக்கோம் ஜனங்கள் இது படிக்கும்போது, இதுதான் அறுவடை செய்தி உடைய விதை இருந்துச்சு அந்த நேரத்துல பேர் கிறிஸ்து மண்டலத்தின் மத்தியில. கேள்விகள், கருத்துக்கள் சகோதர சகோதரி. பிரதர் பாலராஜ் பேசுறேன். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சகோதரர் எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறாங்க பாருங்க அந்த வரி. தற்போது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டாலும் நிச்சயமாய் தரிசித்தே நடக்கிறோம். ஆமா, அது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் பாத்தீங்களா? ஆமா, ஆமா. அந்த வரியில எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? ஆச்சரியமான ஒரு அதாவது இல்லையா அது? அந்த அளவுக்கு அந்த சத்தியத்தின் வெளிச்சம் தேவன் இப்போ இந்த யுகத்தின் கடைசியில 7ஆம் சபை காலகட்டத்துல வெளிப்பட்டினே வரார். தரிசித்தே நடக்கிறோம்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க பாருங்க. நல்ல வரி பிரதர் அது. ஆமா, ஆமா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆல்வின் பிரதர் கை வீழ்த்திட்டீங்க. பிரதர் வாய்ஸ் கம்மி, ஜோரா கொஞ்சம் பேசுங்க. பிரதர் கேள்வி என்னன்னா, அந்த பிலதெல்பியா பத்திரிகையில ஒருத்தர் எழுதினார்ல பிரதர். ஆமா. அவர் ஒருவேளை உண்மையா தெய்வீக திட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணும்போது தேவன் வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்களா அவருடைய திட்டத்தை? 7ஆம் தூதன் வழியா வெளிப்படுத்துங்க. இதுக்கு மேல என்ன பெரிய வெளிப்பாடு வேணும்? உங்களுக்கு சரி, எனக்கு சரி, யார் வெளிப்படுறார் தேவனுடைய தெய்வீக திட்டம்? இல்ல பிரதர், அந்த கவிதை எழுதினார்ல அந்த ஜெப விண்ணப்பம். ஆமா. அவருக்கு இந்த முதலாம் வால்யூம் வழியா அவன் கிடைச்சிருக்கோம் இந்த பதில். ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்குது. நீங்க அங்க போய் அந்த நபர் உடைய ஸ்தானத்துல நின்னு நீங்க இந்த விஷயத்தை பார்த்துக்கிறீங்க. ரொம்ப அருமையா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா இந்த முதலாம் வால்யூம் எழுதும்போது சகோதரர் ரசல் வந்து அந்த பிலடெல்பியா பத்திரிகையிலிருந்து கவிதை எழுதிட்டு அந்த நபருக்கு ஒரு தொடர்பு வச்சு நான் உங்களுடைய கவிதை போடலாமா வேண்டாமா தெரியல, அப்படி ஆயிட்டுக்கும் தெரியல. ஏன்னா உங்களுடைய கவிதைக்கு நான் இப்படி வந்து வசனத்திலிருந்து பதில் வைக்கிறேன் தெரியல. அது தெரியல, நமக்கு தெரியாது. பட் அந்த கவிதை எழுதுறவர் அவர் எப்படி விண்ணப்பம் வச்சார் அந்த கவிதையில, அது ஒவ்வொரு வரிக்கு அந்த பதிலு 7ஆம் தூதனே வச்சுட்டு அவருக்கு காமிச்சுங்கிறார். அது அந்த சமகாலத்திலயா இல்ல ரொம்ப கேப் பின்னாடியான்னு தெரியல என்ன பிரதர்? ஒருவேளை அது 1882, 3, 4, 5, 6 அந்த ஒரு 3, 5 வருஷ காலத்துல இருந்திருக்கும். ஓகேங்க. ஏன்னா அவர் கோட் பண்றதுன்னா அது ஏற்கனவே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கிற கவிதை. ஏற்கனவே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கிற கவிதை அவர் கண்ணுக்கு வருது. அதை எடுத்து அவர் பார்க்கிறாரு. இது வந்து கண்டிப்பா வால்யூம்ல போடணும். அவர் எடுத்துட்டு வால்யூம்ல போடுறாரு. அவருடைய அனுமதி எடுக்கிறாரா நம்மளுக்கு ஒண்ணுமே சொல்ல. வெறும் அதை எடுத்துட்டு அவர் போடுறாரு. அது போட்டுட்டு இது ஒரு உதாரணம் மாதிரி அவர் வைக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நல்ல சுத்த மனசாட்சியில இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படி வந்து தேவன் கிட்ட விண்ணப்பம் வச்சுக்கிறாங்க. தேவனே நம்மளுக்கு வெளிச்சம் கொடுங்க, நம்மளுக்கு காமி, எதுக்கு நம்ம வாழ்வின்கிறோம். அது வந்து கவிதை வச்சு அவரு இந்த ஒவ்வொரு வரியா மாத்தி சத்தியத்தை வச்சு அந்த கவிதை திருப்பி இங்கே பிரிண்ட் வச்சு வைக்கிறார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. அந்த வணக்கம் பிரதர். அந்த கேள்வியில அந்த சகோதரர் வந்து கிறிஸ்தவரா தான் இருப்போம்னு நம்ம நினைக்கிறோம் பிரதர். ஏன்னா அவரு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று மீண்டும் கட்டளையிடும் அந்த வார்த்தையை கொட்டிடுறாங்க. அப்புறம் களிமண்ணை பத்தி தேவன் எதை விரும்புகிறார், அந்த அற்பமான களிமண்ணை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் வேதத்தை படிச்சிருப்பாரு, படிச்சுட்டு தான் தேவனை பத்தி அறிய விரும்புறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பிரதர்.
கண்டிப்பா கண்ணீராஜ். எனக்கு அமெரிக்கால இந்தியா மாரி இல்ல. அமெரிக்கால ஆ 80, 85% அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள். எப்படி இந்தியால வந்து 85% வந்து ஹிந்து. அந்த காலத்துல வந்து அந்த அந்த பிலடெல்பியா பத்திரிகையில எழுதுறவர் வந்து அவங்க கிறிஸ்தவர் தான் இருந்தாங்க. இது இந்த வரிகள்ல கூட தெரியுது அவங்க தேவன் வேதத்தின் தேவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சு, பட் அவர்கிட்ட தெளிவில்ல. கேள்விகள் நிறைய இருக்குது. ஓகே. தேங்க்யூ பிரதர். தேங்க் யூ. மற்ற சகோதரிகள் கூட கேட்கலாம், பேசலாம் உங்களுடைய கருத்துக்கள். சரி, நம்ம தொடரலாமா? இல்லாட்டி யாருக்கு ஏதோ பேசணுமா? சரி, ஒரு புது சின்ன தலைப்பு ஆரம்பிக்குது இப்போ. அதாவது உலகம் ஒரு பெரிய மாற்றுதலுக்குள்ள கடந்து போயிட்டு இருக்குது. The world is going through a great transition. சிஸ்டர் நீங்க வாசிக்கலாம். பக்கம் 15. தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய நோக்கங்களும் இப்பொழுது வெளியரங்கமாவதினால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இவ்வுலகத்திற்கு வருவதுடன் இப்புத்தகம் இந்த ஆசீர்வாதங்களை வெளியரங்கமாக்கும் ஒரு பகுதியாக இருக்கிறது என நம்புகிறோம். மறுபடியும் இங்கே எழுதுறாரு, இந்த வால்யூம் உடைய எழுதுற நோக்கம் என்னன்னா, வேதத்திலிருந்து தெய்வீக வார்த்தையிலிருந்து வெளிப்படணும் தேவனுடைய நோக்கம் இந்த மனிதன் ஜாதிக்காக. கண்டினியூ பண்ணு. மனிதருடைய வெறும் கற்பனைகளை விட்டு விலகி ஏசாயா 1வது அதிகாரம் வசனம் 18 தேவன் நம்மை அழைக்கிறபடி வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நேரத்தை செலவிட்டு அறிவை உபயோகிக்கும் போது தேவன் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய பரலோகத்தின் வாக்குத்தத்த ஆசீர்வாத வானவில்லை கண்டுபிடித்து விடுவர். விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படாதவர்களும் கூட தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம் என சிலர் தவறாக நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக அது அல்ல. சங்கீதம் 97 இங்க நிப்பாட்டலாம் சிஸ்டர், ப்ளீஸ். சாரி. இந்த சின்ன பகுதியில நாம என்ன பார்த்துன்னு இருக்கிறோம்னா, வேதத்தை பிரதர் எழுதுறாரு, ஒருத்தர் படிக்கணும். படிக்கும்போது அவங்க புத்திக்கு என்னெல்லாம் கேள்விகள் வருது அது தாராளமா கேட்கலாம். அது அதனால பாருங்க, இப்ப நம்மளுடைய ஸ்டடியில கூட நம்ம வந்து ஒரு வாய்ப்பு விடுறது, நீங்க தாராளமா கேட்கலாம். எந்த விஷயம், எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு புரியலையா அல்லது உங்களுக்கு வேற கருத்து இருக்கா, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பேசலாம், நீங்க கேட்கலாம். அது வந்து தேவனே சொல்றார் அவருடைய வேதம் குறித்து. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 1வது அதிகாரம் வசனம் 18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். அப்ப தேவனே அவர் அழைப்பு கொடுக்கிறார், வழக்காடுவோம். என்ன வழக்காடுவோம்? உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய பாவியான நிலைப்பாடு. அந்த பாவியான நிலைப்பாடுல வந்து தேவன் ஒரு ரட்சிப்புக்கான தெய்வீக திட்டமே போட்டிருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கான தெய்வீக திட்டத்தை குறித்து கேளுங்கள், புரிஞ்சுக்குங்க, வழக்காடுவோம் வாருங்கள். இப்போ இந்த காரியத்தை சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றன்னா, இவர் பெரிய தவறு இருக்குது. ஒருவேளை இது சொல்றதுக்கு இந்த மாதிரி வந்து தேவனுடைய வசனம் அவிசுவாசி
விசுவாசம் இல்லாத அவிசுவாசி, அவர் பாவமோடு இருக்கிற மன்னிப்பு நீதிமான் ஆக்கப்பட இல்லாத ஒரு அவிசுவாசி, அவர் வந்து தேவனுடைய வேதம் எடுத்து அது படிச்சா அவருக்கு வெளிச்சம் கிடைக்கும். இது தவறான கருத்து. தவறான கருத்து. ஏனெனில் வசனத்துல வாசிப்போம் அடுத்து. வசனமே சொல்லுது, வெளிச்சம், வேதத்தின் வெளிச்சம் நீதிமானுக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 97:11. சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இங்க வந்து ஒரு கேள்வி வரும். இப்ப நம்ம கிளாஸ் எண்ட் டைம் வந்துருக்குது. ஏன்னா இது கீழே வருது இந்த பகுதி. உண்மையா ஆக்சுவலி உலகத்துல நீதிமான் யாருமே இல்ல. ரோமர் 3:10 ரொம்ப தெளிவா சொல்லுது, யாருமே நீதிமான் இல்ல. வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3:10. ரோமர் 3வது அதிகாரம் வசனம் 10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப நீதிமான் ஒருவனாகி இல்லைன்னா இந்த வசனத்துல இருக்கிற இந்த நீதிமான் யாரு? வேதத்தின் வெளிச்சம் நீதிமானுக்காக நட்டப்பட்டு இருக்குது, விதைக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த யார் இந்த நீதிமான்? அதுதான் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த நீதிமான் இங்க யார்னா, அந்த நீதிமான் ஆகிறதுக்கு ஒரு முறைப்பாடு இருக்குது. அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தின் வழியாய் ஒரு பாவங்களுடைய மன்னிப்பை வெளிப்படும். அப்புறமா அந்த நீதிமான் நிலைக்கு ஆக்கப்பட்டு அப்போ அவங்களுக்காக தேவனுடைய வேதத்தின் வெளிச்சம் வெளிப்படும். சரி, இங்க நான் நிப்பாட்டின்கிறேன். கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போதைக்கு யாராவது ஏதாவது கேள்வி கருத்து இருந்தா நீங்க பேசலாம். புதன் இதுல ஒரே ஒரு சின்ன கேள்வி புதன். கனகராஜ் பிரதர். இதுல வந்து அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாத வானவில்லை கண்டுபிடித்து விடுவர் அப்படின்னு சொல்லி அந்த வானவில்லை பத்தி ஆசீர்வாத வானவில்லை பத்தி அதாட்டு கொஞ்சம் விளக்க முடியுமா புதன்? ஏன்னா ஆசீர்வாத மலைன்னு சொல்லலாம், ஏன் வானவில்னு குறிப்பிடுறாங்கன்னு கேக்குறோம் கேள்வி புதன். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வானவில் இங்க சொல்லல. தமிழ்ல வானவில் வந்துக்குது. will find that a blessed bow of promise, okay, spans the heavens. Okay, வானவில் தான் இருக்குது. அப்ப அது என்னன்னா, எப்படி இப்ப வானவில் எப்ப முதல் வெளிப்பட்டது? வானவில் எப்ப முதல் வெளிப்பட்டதுன்னா, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு எவ்வளவு பயங்கரமான ஜலப்பிரளயம் இருந்துச்சு, எவ்வளவு பெரிய பயங்கரமான அழிவு பூமிக்கு வந்தது, முதலாம் உலகமே முடிவுக்கு போயிடுச்சு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? இப்ப நோவாவுடைய இருக்கிற குடும்பத்தாருக்கு, இனிமேல் நான் இந்த மாதிரி ஜலப்பிரளயம் கொண்டு வந்து கம்ப்ளீட்டா உலகமே அழிக்கிறது நான் பண்ண மாட்டேன். இதுக்கு உறுதிமொழி என்ன இருக்குதுன்னா, வானத்துல பாரு இந்த வானவில். எப்பெல்லாம் மழை வந்தா அந்த வானவில் வெளிப்படும் போது அது என்ன குறிக்கணும்னா, தேவன் ஞாபகம் வச்சிருக்கிறார் அவருடைய சொன்ன வாக்குத்தத்தம். அந்த அர்த்தத்துல எப்படி நோவா காலத்துல தேவன் ஒரு வானவில் வழியாய் அவரு காமிச்சார், ஒரு ஒரு நம்பிக்கை வர காலத்துக்காக இந்த இந்த ஜலப்பிரளயம் குறித்து. அதே மாதிரி வந்து பிரதர் என்ன எழுதுறாருன்னா, வந்து தேவனுடைய வசனத்தை படிக்கிறவருக அவரை என்ன பார்க்குவார்னா, தேவனுடைய வசனத்துல வந்து தெய்வீக வழியாய் வெளிப்படுது ஒரு நம்பிக்கை வர காலங்களுக்கு மனிதன் ஜாதிக்கு, அதாவது ஒரு ரட்சிப்பின் திட்டம். இதுதான் வந்து வானவில்லுடைய உதாரணம் சகோதர கனிராஜ். அதாவது வானவில் மூலமாக ஒரு உடன்படிக்கைன்னு வச்சுக்கலாம் போத. இல்ல, வானவில் போல இந்த மாதிரி வந்து வேதம் வந்து ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அது தெய்வீக வகையில வேத வசனத்தின் வழியாய் வெளிப்படுது. ஒரு வானவில் போல ஒரு நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். சம்டைம் பிரதர் ரசலுடைய பாஷை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்மளால அது மொழிபெயர்ப்பு பண்றது இன்னும் கஷ்டமா இருக்குது.
அடுத்து சகோதரி. வணக்கம் பிரதர். சிஸ்டர் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் கூட தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம் என சிலர் தவறாக நினைக்கிறார்கள். இது என்ன மாதிரி புரிஞ்சுக்கலாம் பிரதர்? விசுவாசத்தினாலதானே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம். இல்ல சிஸ்டர், இது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, உலக மனுஷனே இந்த விசுவாசம் இல்லாம, நீதிமான் இல்லாம வேதம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாக்கா அது அது வாய்ப்பே இல்லை. ஓகே பிரதர். வேற யாரும் கை உயர்த்திட்டாங்க நான் நினைக்கிறேன். நான் சிஸ்டர் பேசும்போது. பிரதர் ஆல்வின். ஆல்வின் பிரதர். பிரதர், இன்னைக்கு கரண்ட்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலகம் ஃபுல்லா எவ்வளவு பேர் இருப்பாங்க பிரதர்? இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது புது சிருஷ்டி. ஆமாங்க பிரதர். புது சிருஷ்டி ஒரு 15,000-20,000 கணக்கு போடும்போது சொல்லலாம். எனக்கா இந்தியால 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி நம்ம ஒரு 5,000 கணக்கு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கூட அது 5,000-மா? ஏன்னா நம்ம கூடுகை, மற்ற கூடுகை, அநேக கூடுகைகள் இப்ப இருக்குது, அநேக குரூப்ஸ் இருக்கிறாங்க. ஆனா கூட 5,000 கணக்கு ஒரு சரியான கணக்கு சொல்லலாமா? சொல்லலாங்க பிரதர். 5,000 இந்தியா, அப்புறமா யூரோப்ல 2 இடத்துல பெரிய கணக்கு, போலந்து, ருமேனியா. போலந்து, ருமேனியால 3,000 கணக்கு வச்சானா 6,000. மற்ற ஐரோப்பியால 1,000 வச்சானா அது கரெக்ட். சோ அந்த 6,000 பிளஸ் 7,000, 7,000 பிளஸ் இங்க 5,000, 12,000. இப்ப 12,000 பிளஸ் இப்போ அமெரிக்கா மற்றும் மீதி உலகம் நீங்க ஒரு 3, 4, 5,000 வரைக்கும் போனா கூட ஒரு 15,000-18,000 தான் காமிக்குது. ஏதாவது நான் மிஸ் ஆயிட்டுனா யாருன்னா நீங்க பேசலாம். இதுல உரைகள் ஆலின் பிரதர் கேட்ட கேள்வியில தான், அதாவது அப்போ பிரதர் காலத்திலே 1886லயே சிறுவர்கள்லாம் சேர்த்து 10 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அநேக அச்சிடப்பட்ட பிரதிநிதிகள் அதாவது கைப்பிரதி அது மச்சும் வால்யூம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க போது அதிகமா தானே ஆயிருக்கணும், ஏன் குறைவா இருக்குது? இதுக்கு கன்னிராஜ் பிரதர் நீங்க என்ன பண்ணனா, நீங்க 1886ல இருந்து 1887 ஒரு பேஜ்ல எழுதிக்கோ. 88, 89, 90, 91 அப்படி ஒவ்வொன்னா பேஜ்ல எழுதிட்டு அப்படியே நீ 2025க்கு வா. அப்புறம் ஒவ்வொரு பேஜ்ல எத்தனை பேர் நீங்க எழுதலாம். அப்போ உங்களுக்கு புரியும். ஓஹோ ஹோ இது அப்படியே ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இப்ப நம்ம காலத்தை வந்துக்குது. நம்ம காலம் ரொம்ப முடிவு காலத்துல இருக்கிறதுனால இப்ப விஷயம் இப்படி காணப்படுது. அப்படித்தான் உங்களுக்கு முடிவுக்கு வரும் நான் நினைக்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரிகள் உங்க கருத்துக்கள் பேசலாம். இப்ப நாங்க மட்டும் பேசுறது இல்ல, நீங்க எல்லாம் பேசலாம். ஏதாவது உங்க கருத்து நம்ம பேசுறது உங்க சரியில்லைன்னா நீங்க பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் சிஸ்டர். ஓ மேரி சிஸ்டர் வணக்கம். பேசலாங்களா பிரதர்? தாராளமா, உங்களுக்கு இங்கெல்லாம் முழு உரிமை இருக்கு பேசுறதுக்கு. எனக்கு ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் கொஞ்சம் விளக்குறீங்களா பிரதர்? ஆமா ஆமா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, தேவனே சொல்றாரு, தேவனே அழைப்பு கொடுக்கிறார், வாங்க நாங்க வழக்காடலாம். அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஒரு சிந்தை நான் கொடுத்திருக்கிறேன். உங்க சிந்தையில நீங்க யோசித்து சிந்திச்சு, இப்ப என்னுடைய வார்த்தை நீங்க படிக்கும்போது, என்னுடைய வார்த்தையில இருந்து வெளிப்படுது அந்த வெளிச்சம், அந்த திட்டம் படிக்கும்போது, எனக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம்? வழக்காடலாம். இப்ப பாருங்க, தேவனே கண்ணு மூடினே என்னுடைய வசனம் நீ நம்பணும். கண்ணு மூடினே நீங்க எதை கேட்காம நம்பணும். தேவனே கூட சொல்றது இல்ல. ஓகே, தேங்க் யூ பிரதர். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க. சத்தியம் கேட்க கேட்க மனசு மகிழ்ச்சியாவும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு பிரதர். ஆமா ஆமா சிஸ்டர்.
இதுதான் மெய்யான தேவன். அவருடைய சாயல் ரூபத்துல நாம ஆயிட்டு இருக்கிறோம். அந்த விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். வெல்கம் சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகள் ஞாபகம் வைங்க, நீங்க நீங்க கிராஸ் கிராஸ் கருத்து கூட பேசலாம். கிருஷ்ணா பிரதர் வணக்கம். வணக்கம். பிரதர் சிஸ்டர் வணக்கம். நான் கரூர் ராயப்பன் பிரதர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாம்? ஓ வணக்கம் ராயப்பன் பிரதர். வணக்கம் வணக்கம். சந்தோஷம். வாங்க. ஓகே. ஆண்டனி பிரதர், ஆபிரகாம் பிரதர் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆல்வின் பிரதர் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க ராயப்பன் பிரதர். ஒரு சின்ன பாயிண்ட் பிரதர் ஒன்று கேட்டா பார்த்தீங்களா, அந்த பிரதர் எழுதின காலத்துல கவுண்டிங் நிறைய இருந்துச்சு, இப்ப ஏன் கம்மியா இருக்குன்ட்டு. ம்ஹும். அது அன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ ஜனங்களோட மென்டர் கவுண்டிங் பேசுறாரு அது பிரதர். வெரி கரெக்ட். வெரி வெரி கரெக்ட். ஆனா இப்போ நம்ம நியூ கிரியேஷன் கேட்டோம். வெரி கரெக்ட். வெரி கரெக்ட். அது கொஞ்சம் மைண்ட்ல வை. தேங்க்யூ தேங்க்யூ ராயப்பன் பிரதர் ரொம்ப கரெக்டா சொல்றாரு. பிரதர் அவர் அந்த காலத்துல அவர் பேசின்னு இருக்கிற கணக்கு பேர் கிறிஸ்து மண்டலத்துல, ஏன்னா இன்னும் அவங்க அறுவடை ஆயிட்டு வெளியே வரல. அந்த பேர் கிறிஸ்து மண்டலத்துல எவ்வளவு பேர் சொல்லலாம் இந்த மாதிரி ஆவினால் ஜனப்பித்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சொல்லலாம் தேவனுடைய ஜனங்கள்னா, அவர் சொல்றாரு நான் பெரிய கணக்குல 10 லட்சம் சொன்னா கூட அது ரொம்ப ஜாஸ்தி. பட் பிரதர் ஆல்வின் எனக்கு கேட்கிறான்னா, இன்னைக்கு இருக்கிற தெளிவான பார்வையில எக்லிஷாஸ் பார்வையில எவ்வளவு கணக்கு பரிசுத்தவான்கள் இருக்குது, இதுதான் பிரதர் ஆல்வின் கேட்ட கேள்வி. கரெக்டா ராயப்பன் பிரதர்? எஸ் பிரதர் எஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. பிரதர் கேட்டது அப்படிதான். ஆமா பால்ராஜ் பிரதர் சொல்லுங்க பிரதர். அதாவது அப்படியே வருது அந்த வார்த்தை அப்படி இல்லையா? ஆவின்படி நடக்கிற சிறுமந்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள். ஓகே ஓகே. 10 லட்சம் பேர் அப்படின்னு தானே வருது. ஆமா, பட் அவர் என்ன சொல்றாரு, இது அதிகமா நான் சொல்றேன். அது அதிக கணக்கு. ஆனா ஆவியின்படி நடக்கிற சிறுமந்தைன்னு தானே சொல்றாங்க. ஆமா, ஆவியின் உலக ஜனங்களை உலக பெயர்களை சொல்லலையே. சிறுமந்தைக்காக ஓடிட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? சிறுமந்தைக்காக தான் ஒரு 10 லட்சம். ஆனா இது என்ன கணக்கு அவர் சொல்லிருக்கிறாரு, இது ரொம்ப பிரமிப்பா இருக்குது எனக்கு. அவர் யூகம் பண்ணிருக்கிறாரு. இந்த சார்ட் பிரகாரமா அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில எவ்வளவு கணக்கு இந்த சிறுமந்தைக்கு ஓடின்னு இருக்கிற பகுதி இருக்கலாம். இதுதான் நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப டீட்டெயிலா பேசுறதுக்கு நம்ம கிட்ட ஒன்னும் இன்ஃபர்மேஷன் இல்ல. பெயர் கிறிஸ்தவர் இதுல வராது. நல்லா பாருங்க, அழகா அந்த வார்த்தை இருக்கு. ஆவியின்படி நடக்கிற சிறுமந்தையா என்ன சொல்றேன்னா, இந்த ஜனங்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் மத்தியில கலந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அவளை விட்டு வெளியவா ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் அந்த நேரம் வந்துச்சு. 1878. இப்ப இது 1886. வெறும் 8 வருஷம் கழிச்சு. சோ எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? அந்த பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில சிறுமந்தைக்கு ஓடின்னு இருக்கிற பகுதி அவர் சொல்றாரு 10 லட்சம். அது ரொம்ப பெரிய கணக்கு. சிறுமந்தைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறத விட சிறுமந்தை சார்ந்துட்டாங்க. தமிழ் வார்த்தையில பாருங்க, சிறுமந்தைக்காக ஓடிட்டு இருக்கிற அப்படிங்கிறத விட சிறுமந்தை சார்ந்து அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அது சார்ந்து இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா இப்ப பாருங்க 1,44,000 10 லட்சம் ஏற்கனவே அது அந்த கணக்கு தாண்டிட்டு. ஆமா. அது எப்படி சிறுமந்தை சொல்றீங்க? அதனால்தான் நான் சொல்றேன், சிறுமந்தைக்கு ஓடிட்டு இருக்கிற கணக்கு. பிளீஸ் நோட் சகோதர சகோதரிகள், 10 லட்சம் 1,44,000. நன்றி நன்றி. அப்ப இப்ப ஓடிட்டு இருக்கிறவங்க 10 லட்சத்தை தாண்டி இருக்கும், 20 லட்சம் ஆயிருக்கும் அப்படிங்க. இப்போ நம்ம கணக்கு தெளிவா பாத்துக்கிறோம். எக்லிஷா கணக்கு வரும். 18,000 பேர் 18 தான் ஒரு நமக்கு தெரியுது. அப்ராக்சிமேட். சரி பிரதர். தேங்க்யூ.
நினைக்கிறேன் நம்ம நேரம் முடிஞ்சு. சிஸ்டர் பில்பெட்ரானிக்கு மிக்க நன்றி மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் அடுத்த கிளாஸ்ல கூட நீங்க கொண்டு வரலாம். மற்ற சகோதர சகோதரி யார் இன்னைக்கு பேசல கூட நீங்க பேசலாம். தேவன் தாமே உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.